வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோரி யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஹோட்டல் ஸ்டைல் தந்தூரி சிக்கன். ஹோட்டல் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்காக நான் 4 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம், குருமிளகு ஒவ்வொரு ஸ்பூன் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், சிக்கன் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு நம்ம பாருங்கள், நம்ம வெட்டி வாங்கிட்டு வரணும். சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்ட மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுடைய மசாலாவெல்லாம் சிக்கனில் உள்ள நல்லா ஆட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஆழமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவெல்லாம் உள்ளே போயிடும். ஹோட்டல் ஸ்டைல்லையே நம்ம தந்தூரி சிக்கன் சாப்பிட்றலாம். நம்ம தந்தூரி சிக்கன் சாப்பிட்டோம்னா நம்ம ஹோட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. குட்டீஸ் கேட்கும்போது நம்ம பயந்து வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம வீட்லேயே நம்ம இருக்கிற வீட்டில் இருக்கிற பவுடரே வச்சு நம்ம போடும்போது எந்த பயமும் இல்லாமல் குட்டீஸ்க்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். மசாலா எல்லாம் சிக்கனில் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரீசரில் கொண்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வச்சு எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பொரிச்சிடலாம். ஆயில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிடலாம். ஹீட் பண்ணுற வரைக்கும் அடுப்பு வேகமாகவே இருக்கட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நம்ம போட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி போடலாம். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம இதை அப்படியே நம்ம திருப்பிடலாம். மெதுவாக திருப்புங்க, எண்ணெய் இருக்கிறதுனால நம்ம தெரிச்சிரும். இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். நம்மளுடைய தந்தூரி சிக்கன் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஒருக்கா நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுருவோம். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நம்ம அவசரப்பட்டு வேகாமல் எடுக்கக்கூடாது. நம்ம ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றணும் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் ஃபுல்லாக தீர்றக்கும் நம்மளுடைய சிக்கன் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம். இந்த மாதிரி சைடில் வேகலினா கூட நம்ம இந்த மாதிரி நிற்க வச்சு வேக வச்சிடலாம். நமக்கு இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.